ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பெங்களூர் மாங்காவும் குண்டு மாங்காயும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மாங்காயும் நல்லா பழுக்க வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நம்ம மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்லேயே கொண்டு போய் விற்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த ஒட்டு மாங்காய் தான் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர். இது பெங்களூர் இந்த மாங்காய் பேர். அதுக்கப்புறம் குண்டு மாங்காய், ரெண்டு வெரைட்டி மாங்காய் இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம மாங்காய் பறிக்க போகலாம். நாங்கள் மாங்காய் துரடு ஒரு நெட்டு கட்டி மாங்காய் கீழே விழாமல் நம்ம பறிக்கும்போது அந்த நெட்டில் விழுகிற மாதிரி இந்த மாங்காய் அறுவடைக்காக ஒரு நெட்டு அந்த துரடில் கட்டி வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். மாங்காய் கீழே விழுந்தால் கொஞ்சம் அழுகிடுது பழுக்காமல். அதனால கீழே விழாமல் எல்லாத்தையுமே அந்த நெட்டில் பிடிச்சி நம்ம ஒரு கோணி பையோ அன்னக்கூட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி ரெண்டு டைப் மாங்காய் நம்ம அறுவடை செய்ய போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாங்காய் பறிக்க போகிறோம். மாங்காய் பறிக்கும்போது ஒரு பெரிய பெரிய எறும்பு இருக்குது. அந்த எறும்பு தான் ரொம்ப கடிக்குது நம்மளை. மாங்காய் எடுக்க விடாத பெரிய பெரிய எறும்பாக இருக்குது. என்ன மருந்து அடித்தாலும் அது சரியாகலை. எந்த மருந்து அடிக்கிறதுனே தெரியல. மெயினாக இவர் வேப்பம் புண்ணாக்கு தண்ணியில் ஊற வச்சு அப்படி தான் அடித்தார். ஆனாலும் அது சரியாகலை. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய எறும்பு இருக்குது இந்த மாங்காய் மரம் ஃபுல்லாக. எல்லா மாங்காய் மரத்துலேயுமே இருக்குது. இந்த மரத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாங்காய் மரத்துலேயுமே எறும்பு நிறைய இருக்கிறதுனால பறிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இதே பிடிச்சி கடிக்குது கால், கை எல்லாத்தையும். அதுக்காகவே பயந்துட்டு நாங்கள் இந்த வெயில் நேரத்தில் வரோம். வெயில் நேரத்தில் வந்தோம்னா கொஞ்சம் எறும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இருக்குது எறும்பு. இருந்தாலும் வெயில் டைமில் வந்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த டைமில் வந்தோம். இவர் போய் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னா மாங்காய் அதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் மாங்காய். இது பார்த்திங்களா, இந்த தொடரில் தான் நாங்கள் பறிக்கிறது. அது மாங்காய் பறிச்சோம்னா அது தொடருக்குள்ளே அந்த நெட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம எடுத்து ஈஸியாக நம்ம கோணி பையிலையோ அணைக்குள்ளே போட்டு நம்ம சேகரித்து வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே விழுந்ததுன்னா அந்த பழம் நல்லா பழுக்காது, ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே நாங்கள் ரெண்டு மரத்துலேயும் பறிக்க போகிறோம். இது ஒட்டு மாங்காய் பெங்களூரா, இந்த மாங்காய் பேர் பெங்களூரா. அதுக்கப்புறம் குண்டு மாங்காய். இது ரெண்டு தான் நாங்கள் பறிக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாங்காய் கொண்டு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மாங்காவும். எல்லாமே நீட் மாங்காய், அந்த ஒட்டு மாங்காய் மாதிரி. இது வேணால் பெங்களூரா அது பேர். இப்போ இதை பறிச்சுட்டு நம்ம குண்டு மாங்காய் போக போகிறோம். எல்லாமே மேலே இருக்கிறதுனால நமக்கு வெயிலில் கண்ணு கூசுது. சரியாக பறிக்கவே முடியல அந்த மாங்காய். ஆனால் அந்த குண்டு மாங்காய் நல்லா நிறைய இருக்குது. அது கிட்டவே இருக்குது, கீழே நம்ம நல்லா பறிச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த கொத்தா வந்துருக்குது மாங்காய். இந்த மாங்காய் அப்படியே பச்சையாக சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு புளிப்பு அப்படி. இதில் பச்சை மிளகாய், உப்பு வச்சு நல்லா நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிட்டு இந்த மாங்காவை நல்லா இடித்து கஞ்சி சாதம் இதுக்கெல்லாம் குடிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் மாங்காய் அறுவடை எப்படி பண்ணுறீங்க? அந்த அறுவடைக்கு டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய எறும்பு இருக்குது எங்கள் மரத்தில். அந்த எறும்பெல்லாம் போக்குறதுக்காக
எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இந்த குண்டு மாங்காய் வந்துட்டோம், குண்டு மாங்காய் மரத்தாண்ட. இந்த குண்டு மாங்காய் இப்போ எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதே துரட்டு தான் வச்சு பறிக்க போகிறோம். இது வந்து பழுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். இது நாங்கள் ஊறுகாயெல்லாம் போடுறதில்லை. இது வெறும் பழுக்க வச்சு சாப்பிட்றது பழமரம் தான் இது. இது நல்லா நம்ம பறிச்சுட்டு ஒரு வெக்கலில் ஒரு கோணி பையில் போட்டு அதில் பழம்லாம் அடிக்கிட்டு மேலே மறுபடியும் கோணி வெக்கல் போட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கட்டி வச்சுட்டு ஒரு காற்று போகாத ரூமில் வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக 2 நாளில் பழுத்துருது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, கலரும் வந்து நல்லா ரெட் ஆகி வருது. நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி பழுக்க வைக்கிறது, அந்த பழுத்த பழம் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம், அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இது வந்து மாங்காய் சீசன்னால் இந்த மாங்காய் வந்து நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து சமையல் சேனலும் இருக்குது. நம்ம வந்து வேறு எல்லாமே விவசாயம் பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து குண்டு மாங்காய் ஃபுல்லாக அப்படியே ஒரு கொத்தா அப்படியே வந்திருக்கு. இதில் கொத்து மாங்காய், இது குண்டு குண்டா. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா? உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? மாங்காய் பிடிக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே வந்து மாங்காய் மரத்துலேயே வந்து பழுத்து கீழே விழுந்த பழம் கூட நான் எடுத்து சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து வெயில்னால வரமாட்டேன் சொன்னேன். ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு வந்துட்டார். சரி, செம்ம கோவத்தில் வந்தேன். ஆனால் இந்த மாங்காய் வந்து பழுத்த பழமாக கீழே விழுந்துருந்தது. அதை எடுத்து நான் ஒரு 2 பழம் சாப்பிட்டேன். அதில் என் கோவம் எல்லாமே போயிடுச்சு. இந்த மாங்காய் வந்து பறிக்கணுன்ற ஆசை வந்துச்சு. நிறைய பறித்து வச்சோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த டிராக்டர்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து வெளியே வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம் இந்த மாங்காய். இப்போ தான் வந்து இங்கே கல்யாணம் ஆகி இவங்ககிட்ட வந்து விவசாயம் பண்ணுறதுனால இந்த மாங்காவை நம்ம பறிச்சுட்டு சாப்பிட்றோம். நேச்சுரலாக இருக்குது மாங்காய். இது பாருங்கள், இது வந்து குண்டு மாங்காய். குண்டு மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது குண்டு குண்டா அப்படியே கொத்தாக காய்கிறது. பாருங்கள், இப்போ வந்து பழம் வந்து பழுத்த பழம் வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. மரத்தாண்டியே பழுத்து விழுந்துருந்தது. இங்கே வந்து வழியில் போகிறவங்க வரவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கீழே விழுந்த பழத்தெல்லாம். அப்படி கிட்டே இருந்ததுன்னா அதுவும் பறிச்சுட்டு போயிடுறாங்க. சரி, அதனால தான் நம்மளும் பறிக்கலாம், சாப்பிட்லாம். மாம்பழம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. இது வந்து சீசன் ஃப்ரூட்டெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்ணும். அந்தந்த சீசனுக்கு வர பழத்தெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.